வணக்கம். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது ரஷ்ய நாட்டில் எனது வாழ்க்கை. ஸ்னோ, பனி இதன் முதல் அனுபவம் ரஷ்யா நாட்டில் தான் எனக்கு இருந்தது. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யா நாட்டுக்கு நான் சென்ற பின் அந்த ஆண்டு முதல் முறையாக ஸ்னோ என்று கொட்டியது அது ஒரு டெம்பரேச்சர் ப்ளஸ்ஸாக இருந்தபடியால் ஒரு வெள்ளப்பனி வந்தாலும் அது நிலத்தில் தங்கவில்லை. அதை ஸ்னோ ஃப்ளேக்ஸ் என்று சொல்லுவார்கள். வந்ததை உண்மையிலே ரசித்தேன். எனது வாழ்க்கையில் நான் முதலாக அந்த வெள்ளை பனி அந்த உடம்புல வந்த உடனே அது பேருந்து நீராகிட்டுது உடம்புன்னு ஜக்கெட்டுக்கு மேலே. ஸோ அந்த உண்மையான அந்த பனியை நான் அனுபவித்தது 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். ரஷ்யா நாட்டில் கிறிஸ்மஸ் ஜனவரி 7ஆம் தேதி கொண்டாடப்படும். டிசம்பர் 25 அங்கே ஒரு சாதாரண நாள். எந்த ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் இல்லை. டிசம்பர் 31ஆம் தேதி தான் அவர்கள் அங்கு கிறிஸ்மஸ் மரம் நத்தார் பண்டிகையின் ஆயத்தம் ஆரம்பமாகும். டிசம்பர் 31 முதலாம் தேதி புது வருடத்தோடு ஆரம்பமாகும் அந்த நத்தார் பண்டிகை ஜனவரி 7ஆம் தேதி முடிவடையும். ஆகவே எல்லாமே புதிதாக இருந்தது. நாங்கள் இங்கு டிசம்பர் 24, 25 எங்களுடைய நத்தார் பண்டிகையோடு தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி எங்களுடைய பண்டிகை முடியும். அங்கு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி முடிகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. இவ்வாறு இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் இவ்வாறு வெள்ளை பனியால் மூடி இருந்தால் அதை ஒயிட் கிறிஸ்மஸ் என்று அழைப்பார்கள். அவ்வாறே அந்த ஆண்டு அவர்கள் எனது முதலாவது கிறிஸ்மஸ் ஜனவரி 7, 2001ஆம் ஆண்டு. அந்த ஆண்டும் இந்த ஒயிட் கிறிஸ்மஸை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அங்குதான் நான் முதனாக இந்த ஸ்னோமேன் ஸ்னோவினால் செய்யப்பட்ட அந்த மனிதனை நான் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு மிகவுமே ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் பனியில் விளையாடியது ஒரு மிகவுமே ஒரு அனுபவமாக இருந்தது. சறுக்கி விளையாடுறது சின்னன்ல நாங்கள் சறுக்கீஸில் விளையாடினதற்கு பிறகு மீண்டும் 2021 வயதில் தான் 20 வயதுகளில் தான் நான் இந்த சறுக்கி ஸ்னோவில் விளையாடி மலை போல் குவிந்திருக்கு. இது ஒரு சாதாரண நிலத்தில் மலை போல் குவிந்திருந்த அந்த ஸ்னோவின் மீது விளையாடின தருணம் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் ஸ்னோவில் விழுந்து எழும்புறதும் ஒரு சாதாரண விடயம். சில தடவைகளில் ஃப்ரீசிங் ரெயின் என்று சொல்லுவார்கள். அதாவது மழையாக பெய்கின்ற நீர் பின்னர் அது பனிக்கட்டியாக மாறிவிடும். இவ்வாறு பனிக்கட்டியாக மாறினால் அதில் நடக்கவே முடியாது. நடந்தால் விழுந்து எழும்பத்தான் வேணும். ஆகவே அதுவும் ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு. இவ்வாறு புது அனுபவங்களை கொண்ட ரஷ்ய வாழ்க்கையில் இன்னொரு புது அனுபவமாக இருந்தது நீண்ட தூர ரயில் பயணம். அது 24 மணித்தியால அளவுக்கான அல்லது அவ்வாறான நீண்ட பயணங்களில் இரவு ரயில்லையே படுத்து இருந்துட்டு காலை எழும்பி இவ்வாறு இருந்து டீ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு மீண்டும் அது எத்தனை நாள் பயணமோ அதுக்கேற்ற மாதிரி மீண்டும் படுத்து எழும்பி அவ்வாறு. ஆனால் எனது பயணமானது முதல் நாள் மாலையில் ஆரம்பித்த பயணம் அன்றைய இரவில் ரயிலில் தூங்கி எழும்பி அடுத்த நாள் பின்னேரம் இரவுக்கு முன்னே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது. உண்மையிலே அதுவும் ஒரு புதினமான ஒரு அனுபவமாக இருந்தது. இன்று நான் இங்கு இன்று எனக்கு நிலைமை தெரியாது. ஆனால் அன்று ஒரு காலம் மட்டக்களப்பு, கொழும்பு
ட்ரெயினில் வந்து அந்த ஸ்லீப் ரேட்ஸ் புக் பண்ணி பயணித்த அனுபவம் ஒன்று நித்திரை கொண்டு எழும்பி விடிய காலமை வந்து மட்டக்களப்பை அடைந்தது. ஆனால் அது ஒரு குறுகிய ஒரு பயணமாக மட்டும் அமைகின்ற பயணம் இலங்கை நாட்டில். ஆனால் ரஷ்யா நாட்டில் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. அதே நேரம் அங்கு சென்று பார்வையிட்ட இடங்கள், அதில் முக்கியமாக இடம்பெறுவது வந்து பீட்டர் குரோவ். இது வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்தில் இருக்கின்றது. இங்கு வந்து நீர் வீழ்ச்சி நிலை ஃபவுண்டன்ஸ், அது வந்து நல்ல தங்கத்தாலான ஃபவுண்டன்ஸ் வந்து அங்கு வந்து காணப்படுகின்றது. ஆகவே இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் 18 நாடுகளுக்கு பயணித்துள்ளேன். ஆனால் இந்த ஃபவுண்டன்ஸ் வந்து ரஷ்யா நாட்டுக்கு மாத்திரமுள்ள ஒரு தனித்துவமான அனுபவமாக இருக்கின்றது. அதே நேரம் வந்து நான் சந்தித்த குடும்பம், குழந்தைகள், இன்று இந்த குழந்தைகள் வந்து திருமணமாகி விட்டார்கள். ஆனால் நான் இந்த ஒரு குழந்தையை வந்து 6 மாதத்தில் அவரை சந்தித்தேன். நான் அவரை விட்டு வரும்போது 6 வயது. ஒரு குழந்தை எவ்வாறு வளரும் என்பதை வந்து நான் அறிந்தது இந்த குழந்தைகளுக்கு ஊடாகத்தான். அவர்களை தூக்கி வளர்த்து சாப்பாடு தீத்தி எல்லாமே செய்து பராமரித்த அந்த வாழ்க்கை வந்து என்றுமே வந்து ஒரு மறக்க முடியாது. அவர்களின் குடும்பத்தில் ஒருவராக நானும் அவர்களோடு வாழ்ந்து அந்த பூரண அன்பை வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய குடும்பம் மிகவும் ஒரு சிறிய குடும்பம். ஆகவே வந்து இவ்வாறான ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ், ரைட், அது வந்து உண்மையிலே வந்து இங்கு தான் நான் முதலாக வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையின் அங்கமாக இருக்கின்றது. அடுத்தது வந்து போர். ரஷ்யா வந்து உலகப்போர், 2ஆம் உலகப்போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. அதே நேரம் அந்த உலகப்போரை வெற்றி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் வந்து அவர்கள் இன்றும் வந்து அந்த போரின் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வந்து அந்த போரில் பாவிக்கப்பட்ட பல விடயங்கள் அங்கு உள்ளது. எனக்கு வந்து ஈழப்போரினால் பாதிக்கப்பட்ட எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இவ்வாறு வந்து போர் ஆயுதங்கள், போர் வாகனங்களுக்கு முன்னால் ஈவன் ஃபோட்டோஸ் எடுப்பதே வந்து ஒரு கஷ்டமான விடயமாக ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் வந்து நாளடைவில் அது வந்து பழகிவிட்டது. ஆகவே அங்கு தான் அந்த ஆர்மி யூனிஃபார்ம், ஆர்மி கோட் அதுவரை போட்டது என்று சொல்லி பலவிதமான போருக்கான அனுபவங்களை பெற்றுக்கொண்டது அந்த நாட்டில்தான். நான் மருத்துவராக பட்டம் பெற்றது வந்து ரஷ்யா நாட்டில். ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வி மிகவும் முக்கியம். அதுவும் ஒரு பட்டதாரியாக இருக்கும் போது அவளுடைய வாழ்க்கை மிகவுமே இலகுவாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு ஒரு பட்டத்தை பெற்று தந்த அந்த ரஷ்யா நாட்டுக்கு என்றுமே நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். அது ஒரு பல நாட்டவர்களோடு இணைந்து படித்தது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். பலருடைய கலாச்சாரங்களை அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது வந்து ரஷ்ய மொழி வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழி எனது வாழ்வில். முதலாக வந்து நான் வந்து ரஷ்ய மொழியில் வந்து ஒரு பாடலை பாடினேன். மற்றது வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்ய மொழியை வந்து எப்பவுமே வந்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தது. ஒன்று வந்து அங்கு வந்து அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தாலும் அவர்கள் ரஷ்யன் மொழியைத்தான் பாவிப்பார்கள். மற்றது வந்து நாங்கள் வந்து நோயாளிகளை சந்திக்கும் போது நிச்சயமாக ரஷ்யன் பாஷை எங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தது. ஆகவே வந்து இந்த ரஷ்ய மொழி வந்து எனது மொழி விருத்தி அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ரஷ்யா மொழி படிக்கும் வரை எனக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் தெரிந்திருந்தது. அந்த புது மொழியை கற்ற பிறகு நான் சுஹைலி, ஆப்பிரிக்க நாட்டு மொழி, ஃப்ரெஞ்சு அந்த மொழி, சிங்கள மொழி என்று மற்ற மொழிகளை
படிப்பதற்கு வித்தாக அமைந்தது வந்து இந்த ரஷ்யா நாட்டின் ரஷ்ய மொழியும் ஒரு காரணமாக இருந்தது. எனது மொழி திறமையை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்தது வந்து அவர்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன், அது வந்து மிகவுமே வந்து ஒரு முக்கியமான செலிப்ரேஷனாக இருக்கின்றது. அவர்கள் வந்து நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியால் வந்து நான் அங்கும் வந்து கிறிஸ்தவ மத ஆலயத்தில் தான் மிகவுமே வந்து அங்கே ஈடுபட்டுள்ளவளாக இருந்தேன். ஆகவே அந்த கிறிஸ்தவர்களின் இந்த புது வருட கொண்டாட்டம் என்றது மிகவுமே வித்தியாசமானது. இங்கு வந்து நாங்கள் ஆலயத்தில் தான் நமது புது வருடத்தை ஆரம்பிப்போம். ஆனால் அங்கு வந்து அவர்கள் வந்து ஆலயத்தினுள் இந்த புது வருடத்தை கொண்டாடுவதில்லை. மாறாக ஒரு ஹோலில் தான் இந்த புது வருடத்தை ஆரம்பிப்பார்கள். 10 மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த புது வருட கொண்டாட்டமானது காலை 6 மணிக்கு வந்து முடிவடையும். இரவு 10:31 அந்த 12 மணிக்கு பூட்டின் ஒரு செய்தி ஒன்று கொடுப்பார். அதை கேட்ட பிறகுதான் அவர்கள் வந்து அந்த புது வருடத்துக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். அது ஒரு புதினமான ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த ஜெபம் மாத்திரம்தான் அவர்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு பங்கு கிறிஸ்தவர்களாக. மற்றபடி 10 மணியிலிருந்து 6 மணி வரையும் ஆடல், பாடல், உணவு, இதுதான் அவர்களுடைய கிறிஸ்தவர்களான அவர்களுடைய புது வருட கொண்டாட்ட பண்டிகையாக இருந்தது அந்த நேரம். எனக்கு இப்போது தெரியாது. அது எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. என்று சொன்னால் எங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசம். நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போனால் ஆடுறது, பாடுறது, இந்த இதுவள் வந்து மிகவும் குறைவு. சாப்பாடில் முக்கிய கவனம் கொடுப்பதில்லை. ஆனால் அங்கு வந்து அவைதான் அவர்களுடைய ஆலயம் என்று இணைவதே வந்து இந்த களியாட்டங்களில் ஈடுபடுவதற்குத்தான். ஆகவே அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அடுத்தது வந்து எனது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மிகவுமே சந்தோஷமாக நடந்தது. ஆகவே அதுவும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த கொண்டாட்டங்களை கொண்டாடி மிகவுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பனி குளிராக இருந்தாலும் சம்மர் டைமில் வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்து சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைத்ததற்கு நான் நன்றி செலுத்தி கொண்டு அதை உங்களோடு பகிர்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி.